ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதி ராஜா அவர்கள் இன்று காலமாகி இருக்கிறாரு. அவருடைய மரணம் செய்தி அப்படிங்கிறது திரையுலகத்தில் பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான தகவலை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவை ஸ்டேடியத்திற்குள்ளே இருந்து கிராமத்து மண் வாசனைக்கு கூட்டிச் சென்ற மாபெரும் புரட்சி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா 84 வயதில் காலமாகியிருக்கார். அவருடைய மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த திரை உலகினரும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சினிமா ரசிகர்களும் அதிர்ச்சியிலையும் பெரும் சோகத்திலையும் ஆழ்ந்திருக்காங்க. கடந்த சில காலமாகவே வயது முதிர்வு மற்றும் அத்தியாவசிய உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த இயக்குனர் பாரதி ராஜா அதற்காக தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில இன்று அதிகாலை சென்னையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த வேளையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பறிந்தது. தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றி எழுதிய ஒரு சகாப்தம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது. தன்னுடைய தனித்துவமான முத்திரையால் தமிழ் திரையுலகை உலக தரத்திற்கு உயர்த்தியவர் பாரதி ராஜா. திரையரங்குகளில் அதுவரை இருந்த நாடக பாணி சினிமாவை உடைத்து 16 வயதினிலே திரைப்படம் மூலமாக தமிழ் திரையுலகில் புதிய புரட்சியை ஏற்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து சிகப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, வேதம் புதிது, முதல் மரியாதை, பசும்பொன், கருத்தம்மா, பொம்மலாட்டம் மற்றும் கிழக்கு சீமையிலேயே உள்ளிட்ட எண்ணற்ற காவியங்களை தந்து தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயமாக அசைக்க முடியாத சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது மறைவு செய்தி வெளியானதை தொடர்ந்து திரையுலகைச் சேர்ந்த முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு விரைந்த வண்ணம் இருக்காங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவிற்கு திரையுலகினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அன்னாரது இறுதி சடங்கு குறித்த விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகை ஸ்டூடியோக்குள்ள 4 சுவர்களுக்குள்ள இருந்து பச்சை பசேல் என்ற வயல்வெளிகளுக்கும் மண் வாசனை வீசும் கிராமங்களுக்கும் அழைத்து சென்ற மாபெரும் புரட்சி கலைஞர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர் தமிழ் சினிமாவில் பதித்து சென்ற தடம் என்றென்றும் அழியாதது. கதாநாயகன் என்றால் அழகாக கோட் சூட் அணிந்துதான் வர வேண்டும் என்ற இலக்கணத்தை உடைத்து கிராமத்து நாயகனுக்கு கோவணம் கட்டி வாயில் வெற்றிலை சாற்றுடன் சப்பானியாக உழவவிட்ட அந்த மகா கலைஞனின் வாழ்க்கை என்றென்றும் தமிழ் திரை உலகில் வலம் வந்து கொண்டே இருக்கும். தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தில் பெரிய மாயதேவர் மீனாட்சி அம்மாள் என்கிற கருத்தம்மாள் தம்பதியருக்கு 1941 ஆண்டு ஜூலை 17 மகனாக பிறந்தார். பெற்றோர் இவருக்கு இட்ட இயற்பெயர் சின்னசாமி. 3 சகோதரிகள் 3 சகோதரர்கள் என பெரிய குடும்பத்தில் வளர்ந்த சின்னசாமிக்கு சிறுவயது முதலே நாடகங்கள் பார்ப்பதிலையும் நடிக்கிறதிலையும் ஆர்வம் இருந்திருக்கு. வாழ்க்கைக்காக அவருக்கு அரசு துறையில் சுகாதார ஆய்வாளர் வேலை கிடைத்தது. ஊராக சென்று மக்களின் சுகாதார நிலை மற்றும் நோய்கள் குறித்து ரிப்போர்ட் தயாரிப்பதுதான் அவரது பணி. ஆனால் அந்த வேலைதான் அவரது கலைப்பயணத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டது. வேலையின் நிமித்தமாக அவர் ஒருமுறை பண்ணைபுரம் சென்றபோது அங்கு தங்களது அபார இசை திறமையால் விளம்பந்த இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் ஆகியோரை சந்திக்கும் அற்புதம் நிகழ்ந்தது. கலை ஆர்வம் அனைவரையும் அசுர வேகத்தில் நண்பர்களாக்கியது. கம்யூனிஸ்ட் மேடைகளில் பாவலர் வரதராஜனுடன் இணைந்து பாடி வந்த இளையராஜா குழுவினர் பாரதி ராஜா இயக்கிய ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற புதுமையான நாடகங்களுக்கு மதுரையில் பின்னணி இசை வாசித்தனர்.
இவர்களின் திறமையை கண்ட கம்யூனிஸ்ட் தலைவர் தோழர் பி. சங்கரையாவின் அண்ணன் மகன் அன்னக்கிளி செல்வராஜ் இவர்களுடன் நெருங்கிய நண்பரானார். நாம் ஏன் சினிமாவுக்கு செல்லக்கூடாது என்ற விவாதம் அங்குதான் தொடங்கியது. முதல்ல அன்னக்கிளி செல்வராஜும் அவரை தொடர்ந்து பாரதி ராஜாவும் சென்னை கோடம்பாக்கத்தில் கால் பதித்தனர். ஆனால் சினிமா வாய்ப்புகள் அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை. சாப்பாட்டிற்கே திண்டாடும் நிலை ஏற்பட்டது. இதற்கிடையில் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் ஆகியோரும் சென்னை வந்தனர். சங்கிலி முருகனின் நாடகங்களுக்கு இசையமைத்து கொண்டே இசை கச்சேரிகளும் நடத்தினர். அங்கே பாட வந்த எஸ்பிபி பாலசுப்ரமணியம் இவர்களது அசுர நட்பு வட்டத்தில் இணைந்தார். பின்னர் பிரபல இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேஷிடம் இளையராஜா உதவியாளராக சேர்ந்தார். இளையராஜாவின் வேண்டுகோளின்படி ஜி.கே. வெங்கடேஷன் தான் கங்கை அமரனை கவிஞர் கண்ணதாசனிடமும், பாரதி ராஜாவை கன்னட திரையுலகின் அசுர இயக்குனர் புட்டண்ணா கனகலிடமும் உதவியாளர்களாக சேர்த்துவிட்டார். புட்டண்ணா கனகலிடம் இருளும் ஒளியும் படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பாரதி ராஜா தொடர்ந்து தயாரிப்பாளர் KRGயின் தயாரிப்பில் தலைப்பிரசவம், அதிர்ஷ்டம் அழைக்கிறது ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றி தனது திறமையை வளர்த்து கொண்டார். பாரதி ராஜாவின் திறமையை மெச்சிய KRG அவருக்கு சொந்த வீடு என்ற படத்தை இயக்கும் வாய்ப்பை வழங்கினார். முத்துராமன் ஜெயலலிதா ஜோடி வி. குமாரிஸ் என முடிவானது. ஆனால் படப்பிடிப்பு தொடங்கும் முன்பே ஜெயலலிதா விலகியதால் அந்த படம் கைவிடப்பட்டது. மனம் தளராத பாரதி ராஜா KRGயின் அலுவலகத்திற்கு வந்த பைனான்சியர் S.A. ராஜ்கண்ணாவிடம் தான் வைத்திருந்த மயிலு என்ற கிராமத்து கதையை கூறினார். கதை பிடித்து போகவே அதற்கு 16 வயதினிலேயே என பெயரிட்டு கமல், ரஜினி, ஸ்ரீதேவி ஆகிய அசுர கூட்டணியுடன் களமிறக்கினர். அதற்குள் இவர்களின் நண்பர் அன்னக்கிளி செல்வராஜ் மூலம் பஞ்சு அருணாச்சலத்தின் அறிமுகம் கிடைத்தது. அன்னக்கிளி படம் மூலம் இளையராஜா இசையமைப்பாளராகி புகழ் பெற்றிருந்தார். உடனே தனது முதல் படத்திற்கு நண்பன் இளையராஜாவையே இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்தார் பாரதி ராஜா. 1977 செப்டம்பர் 5 வெளியான 16 வயதினிலேயே தமிழ் திரையுலகின் போக்கையே அசுரத்தனமாக மாற்றியமைத்தது. அதுவரை கண்டிராத மாபெரும் வசூல் சாதனை. படத்தோடு முதல் படத்திலேயே சிறந்த இயக்குனராக்கான தமிழக அரசின் விருதையும் பாரதி ராஜா தட்டி சென்றனர். அதன் பின் சுதாகர், ராதிகாவை அறிமுகம் செய்து கிழக்கே போகும் ரயில், கமல், ஸ்ரீதேவியுடன் சைக்கோ த்ரில்லர் படமான சிகப்பு ரோஜாக்கள் என அசுர வேகத்தில் ஹிட் கொடுத்தார். தனது உதவியாளர் K. பாக்யராஜை புதிய வார்ப்புகள் படம் மூலமாக ஹீரோவாக்கினார். நிறம் மாறாத பூக்கள் படத்தில் மற்றொரு உதவியாளர் K. விஜயனுக்கு இவரே டப்பிங்கும் பேசினார். நிவாஸ் இயக்கத்தில் வெளியான கல்லுக்குள் ஈரம் படம் மூலமாக பாரதி ராஜா நடிகராகவும் அவதாரம் எடுத்தார். மணிவண்ணன் கதையில் நிழல்கள் தோல்வியடைந்தாலும் மீண்டும் அவர் கதையிலேயே கார்த்திக், ராதாவை அறிமுகம் செய்து அலைகள் ஓய்வதில்லை காவியத்தை படைத்து மீண்டார். டிக் டிக் டிக், மண் வாசனை, புதுமை பெண், ஒரு கைதியின் டைரி, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கொடி பறக்குது, புதுநெல்லு புதுநாத்து, கிழக்கு சீமையிலேயே, கருத்தம்மா, அந்திமந்தாரை, கடல் பூக்கள் என தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என மொத்தம் 44 திரைப்படங்களை இயக்கி அசுர சாதனைகளையும் படைத்தார். இதில் 12 படங்களுக்கு அவரே கதையும் எழுதியிருந்தார். இவரது முதல் மரியாதை காவியம் 1986 புகழ்பெற்று தாஷ்கண்ட் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. தன் தாய் கருத்தம்மாவின் பெயரில்தான் இயக்கிய கருத்தம்மா படத்திற்கு தேசிய விருது கிடைத்த போது தனது தாயையே டெல்லி மேடைக்கு அழைத்து சென்று இந்திய ஜனாதிபதியிடம் விருது வாங்க வைத்தது இந்திய சினிமாவே நிகழ்ந்த வரலாற்று தருணம். 2004 இந்திய அரசு இவருக்கு நாட்டின் உயரிய பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. இது தவிர 6 தேசிய விருதுகள், பிலிம்பேர் விருதுகள், தமிழக அரசின் மாநில விருதுகள், நந்தி விருது மற்றும் சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் என விருதுகளை அசுரத்தனமாக அறுவடை செய்தவர் பாரதி ராஜா. திரையுலகில் தனக்கு வாழ்வளித்த தயாரிப்பாளர் KRGயின் முழு பொறுப்பில் தனது சொந்த அக்கா மகள் சந்திரலீலாவை பாரதி ராஜா திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு மனோஜ் என்ற மகனும் ஜனனி என்ற மகளும் பிறந்தனர். தனது மகன் மனோஜை தாஜ்மஹால்
தாஜ்மஹால் படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார். 15க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த மகன் மனோஜ் கடந்த ஆண்டு 2025 மார்ச் 25ஆம் தேதி அன்று எதிர்பாராத விதமாக மாரடைப்பால காலமானது பாரதி ராஜாவின் பிற்கால வாழ்வில் பேரிடியாகவே அமைந்தது. மனோஜின் மனைவி நடிகை நந்தனா மற்றும் பேத்திகள் ஆர்த்திகா, மதிவதனி ஆகியோரும் இருக்கின்றனர். மகள் ஜெனனி மலேசியாவில் வசித்து வருகிறார். இயக்குனராக மட்டுமின்றி ஆயுத, எழுத்து, குரங்கு பொம்மை, நம்ம வீட்டு பிள்ளை, மாநாடு, திருச்சிற்றம்பலம் என 20க்கும் மேற்பட்ட படங்களில் அசுர குணச்சித்திர நடிகராகவும் முத்திரை பதித்த பாரதி ராஜா வயது முதிர்வு காரணமாக இன்று இயற்கை எழுதியிருக்காரு.